பொங்கல் பண்டிகையின் போது விற்கப்படும் கலப்பட வெல்லத்தால் புற்றுநோய் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து சேலத்தில் உள்ள உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் மாரியப்பனுடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், பொதுமக்கள் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கலப்பட வெல்லம் மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் இந்த கலப்பட வெல்லத்தை எப்படி பார்த்து வாங்கணும்? அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் என்று வெல்லம் தவிர்க்க முடியாத ஒன்று. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்று முன்னோர்கள் கூறுவார்கள். அதுபோல் கலப்பட வெல்லம் பெரும்பாலும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நல்ல வெல்லம் ஓரளவு ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வெல்லத்தை பார்த்து வாங்கலாம். எளிதில் கண்டறியது இந்த கலரை வைத்து எளிதில் கண்டறியலாம். ஒருவேளை சர்க்கரை கலப்படம் உள்ளதா என்று பார்க்க வேண்டுமானால் ஆய்வுக்கு அனுப்பி தான் பார்க்க முடியும். அதர் பிரிவு 40 உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் 2006 நுகர்வோரே உணவு மாதிரி எடுத்து அனுப்பலாம். அதற்கு உணவு பாதுகாப்புத்துறை உறுதுணையாக இருக்கும். மேலும் இந்த பொருளில் தொடர்ந்து சாப்பிடுவதே ஆனால் உணவு குழாயில் தொடர்ந்து அரிப்போ இல்லை இறப்பையில் அரிப்போ ஏற்பட்டு புண்ணாக மாறி கேன்சர் வர வாய்ப்புண்டு. சார், என்ன மாதிரியான கலப்படங்கள்லாம் அந்த வெல்லத்தில் இருக்குது சார்? அதிகபட்சமான கலப்படம் தற்பொழுது தயாரிக்கப்பட்ட சர்க்கரையை சேர்ப்பது. இன்னொன்று சூப்பர் பாஸ்பேட் என்ற உரப்பொருளை சேர்க்கின்றார்கள். இந்த சூப்பர் பாஸ்பேட் கலந்து சாப்பிட்டால் இந்த இறப்பை கோளாறு எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுமக்கள் எப்படி தவிக்கணும்? அதாவது கலப்பட வெல்லத்தை எப்படி தவிக்கணும்னு? கலப்பட வெல்லத்தை கலரை வைத்து தான் கண்டறிய முடியும். முதல் கட்டமாக 90% முதல் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற வெல்லத்தை தவிர்த்து விட்டால் நல்லது. ப்ரௌன் கலர் இருக்கிற வெல்லத்தை பெற்று வாங்கி பயன்படுத்த வேண்டுகிறோம். மேலும் சந்தேகம் இருந்தால் உணவு மாதிரி எடுத்து ஆய்வு செய்யலாம். சார், அதே போல் அந்த பொங்கலுக்கு இன்னும் முக்கியமான விஷயம் அந்த நெய். நிறைய நிறுவனங்கள் அந்த பிரபல நிறுவனங்கள் மீது போலியாக பேக் செய்து விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதை எப்படி பொதுமக்கள் கண்காணிக்கணும்? பொதுமக்கள் யாவரும் அடைக்கப்பட்ட நெய் வாங்குவீர்களானால் தரமான நெய்யை வாங்குவதற்கு பொட்டலத்தில் மொத்தம் 11 வகையான விவரங்கள் இருக்க வேண்டும். பொருளின் பெயர், உணவு பாதுகாப்பு உரிமை எண், எடை, விலை, தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி, தயாரிப்பாளர் முழு முகவரி, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், உள்ளீட்டு பொருட்கள், ஊட்டச்சத்து பொருள் விவரம், அசைவ குறியீடு. இது போன்ற எந்தவித விவரங்களும் இல்லாத, தயாரிப்பு முகவரி முழுதாக இல்லாத நெய் பொருட்களை வாங்கி பயன்படுத்துதல் கூடாது. இது மாதிரி விவரங்கள் உள்ள குறைபாடுள்ள சந்தேகத்துக்குரிய நெய் விற்பனை கண்டறியப்பட்டால் உணவு பாதுகாப்புத்துறையின் மாநில வாட்ஸ்அப் எண் 9440423222 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். பொங்கல் பண்டிகையை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கிற மக்கள் இந்த மாதிரி கலப்பட பொருட்களை தவிர்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக, அதிகாரி சொல்வது போல் இந்த கலப்படங்களை தவிர்த்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். அதே போல் ஏதேனும் புகார்கள் ஏதேனும் இருந்தால் அதற்கான வாட்ஸ்அப் எண்ணும் அறிவிக்கப்பட்டது. அந்த வாட்ஸ்அப் எண்ணில் பொதுமக்கள் புகார்களை அளிக்கலாம் என்றும் தெரிவிச்சிருக்காரு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.